பிரேக் பிடிக்கலடா. இந்த வண்டி கூட எனக்கு பிடிக்கல. உன் கடை கூட தான் எனக்கு பிடிக்கல. ஆனா நான் வரல. நோ, என் கடை பத்தி தப்பா பேசுறியா? இப்ப எப்படி ரெடி பண்ற மட்டும் பாரு. ஆர்டர் எதுனா இருந்தா நல்லா இருக்கும். வராதே. இவனை கேட்பான். ஏய் செல்லம், சொல்லுண்ணே. வீட்டில் தண்ணி கேன் தானே வாங்குறீங்க? ஆமாண்ணே. நம்ம ராயல் அக்வா வாட்டர் பியூரிஃபையர் வீட்டில் போடுக்கிறியா? ஒரு 75% டிஸ்கவுண்ட். சரிண்ணே. என்ஜாய்டா தம்பி. அண்ணா வண்டி ரெடிண்ணே. இதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட கவுண்டர் வச்சு பேசுவேன். யாருண்ணா கஸ்டமரு? உன் கடைக்கு என்ன விட்டா வேற யாரா கஸ்டமரு? நானும் வரலன்னா சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பேன். நோ, ரிப்பேர் பண்ண காசு கூண்ணா. என் வண்டி வச்சு வேலை கத்துக்கிட்டே நீ தான்டா பைசா தரணும். போ, 2 நாள் நீயே வருவ, அப்ப பாத்துக்கிறேன். வீட்டு வேலைக்கு பயந்து விக்ரம் லேண்டரை பத்தி படிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி வந்து தூங்கிட்டு இருக்கு பாரு. தூங்கு மூஞ்சி. பொம்பளை பிள்ளை மாதிரியா தூங்குறா? பிடி உஷா கூட இப்படி மூச்சு வாங்காதடி. அம்மா தாயே, நீ நடிச்சதெல்லாம் போதும். ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, போய் கிளம்பு போ. தூங்குறதுக்கு இந்த மேட் ஒரு கேடு. வாழ்க வளமுடன். இதுவும் ஒரு விதமான யோகாதாமா? அப்படியா? அப்ப நாளையில இருந்து நானும் உங்க கூட யோகா பண்ண வரேன். குடும்பம் விளங்கிரும். உனக்கு யோகா எல்லாம் செட் ஆகாதுமா. நீ டெய்லரிங் கிளாஸ் போ. அங்க போய் அப்பாவோட கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச பேண்ட் இதெல்லாம் தேய். இதான் உனக்கு செட் ஆகும். உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க. பொடி போமா. தூக்கத்துக்கு எடுத்துட்டு ஓவரா பண்ற. நல்லா வையே. சொல்றதுக்குள்ளே பிறந்திருப்போம் போல. சோத்தவி இந்த சில்கும் என்னத்தை பார்த்துக்கிறான்? நான் எலிப்பூச்சிக்குதுண்ணா, நத்தை இருக்குதுண்ணா, மூளை கூட இருக்குதுண்ணா. நிச்சயமாப்பான்னு பார்த்தா தட்டை சபினா போட்டு கழுவுன மாதிரி வச்சிருக்கிறானே. அடிச்சிருப்பா. ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண முடியலன்னா நீலாம் என்னடா ஒரு அடியாள்?